அண்மைச் செய்தி. பொங்கல் பண்டிகையொட்டி 2,04,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகை விநியோகம் செய்யப்படுவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 24,924 நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு 6,123 கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பொங்கல் பண்டிகையொட்டி 2,04,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இன்று வரை 24,924 நியாய விலைக் கடைகளில் உள்ள 2,04,10,899 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ரொக்கத் தொகையாக 6,123.26 கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வகையில் அரசு அட்டை குடும்பதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்புடன் கூடிய ரொக்க தொகையாக 3,000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை கடந்த 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் முதல் நாள் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2ஆம் நாள் 300 மற்றும் 400 வரையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு பெறுவதற்கு ஏதுவாக நியாய விலைக் கடை பணியாளர்களால் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று வரை 24,924 நியாய விலைக் கடைகள் மூலம் 2,04,10,899 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் ரொக்க தொகையாக 6,123.26 கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.